லாஸ்ட் வீடியோல நம்ம OSI மாடல் அண்ட் 7 லேயர்ஸ் பத்தியும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், ரியல் வேர்ல்டுல OSI மாடல் யூஸ் பண்றாங்களா இல்ல TCP/IP மாடல் யூஸ் பண்றாங்களா? இதுக்கான ஆன்சர் TCP/IP மாடல்ல தான். ஏன்னா ஃபோன்ல யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இமெயிலா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், எல்லாமே TCP/IP மாடல்ல தான் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோல TCP/IP உடைய 4 லேயர்ஸும் OSI மாடலுடைய 7 லேயர்ஸும் எப்படி மேப் ஆகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஈச் லேயர்ல ஒரு புரோட்டோகால்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் TCP/IP மாடல், 4 layers of TCP/IP model, difference between OSI model and TCP/IP model, then protocols per layer. What is TCP and IP model? அப்படின்னா என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னால் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாஸை ஷேர் பண்ணுறது தான். ஓகே, கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணுறது தான் இந்த TCP உடைய வேலை. அதுக்கப்புறம் ஐபினா என்ன? இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இப்போ நம்ம கூகுளில் ஒரு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறோம். அப்போது இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும்? எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு நம்மளுடைய டேட்டாஸை ரீச் பண்ணுறது தான் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ். TCP/IPல 4 லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபோர்த் வந்து அப்ளிகேஷன் லேயர். ஸோ ஒரு லேயரும் எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர். ஃபிசிக்கல் லேயர்னா என்ன அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறது தான். அப்போது ஈத்தர்நெட் கேபிள் இருக்கு இல்லையா, இந்த ஈத்தர்நெட் கேபிள் கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. அப்போது ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, நமக்கு சிம்பிளில் சிஸ்டமில் நம்ம பிசியில் ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டம் மாதிரி ஒரு சிம்பிள் தெரியும். இதுதான் ஃபிசிக்கல் கனெக்ஷன். அப்போது ஃபிசிக்கல் கனெக்ஷன் அங்கே ராங்காக இருந்தது அப்படின்னா நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணி கிளியர் பண்ணுவோம். இதுதான் ஃபிசிக்கல் லேயர். செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்னால் என்ன அப்படின்னா, இது ஒரு ரவுட்டர் டிவைஸில் ஆக்ட் ஆகுறது. ரவுட்டர்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஐபி அட்ரஸை ரீட் பண்ணி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, டேட்டாஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பேக்கெட் ஃபார்வர்டிங், பேக்கெட் ஃபில்டரிங், இந்த மெத்தடெல்லாம் பண்ணுறது இந்த நெட்வொர்க் லேயர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா எண்ட் டு எண்ட் டெலிவரியாக ஒர்க் ஆகும். நம்மளுடைய டேட்டாஸை கடைசி வரைக்கும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வர வேண்டியது தான் இதோடைய வேலை. இப்போ ஒருத்தர் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி எப்போ நெட் ஆன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் டேட்டாஸை கொடுத்துட்டு வரோம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம யாருடைய உதவியும் தேவையில்லை. ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த அப்ளிகேஷன் லேயர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் OSI மாடல் அண்ட் TCP/IP மாடல். இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, OSI லேயர், TCP/IP லேயர், ப்ரோட்டோகால்ஸ். OSI லேயரில் அப்ளிகேஷன் லேயர், TCP/IPயில் அப்ளிகேஷன் லேயர், ப்ரோட்டோகால்ஸில் HTTP, FTP, DNS, SMTP, ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகும். ப்ரெசன்டேஷன் லேயரில் அப்ளிகேஷன் லேயராக இது ஒர்க் ஆகும். TCPயில் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா SSL அண்ட் TLSஆக ஒர்க் ஆகும். OSI லேயரில் செஷன் லேயர் வந்து என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா, TCP/IPயில் இதையும் அப்ளிகேஷன் லேயராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட் பயாஸாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர். இதில் TCP/IP வந்து பார்த்திங்கன்னா இதையும் டிரான்ஸ்போர்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா TCP அண்ட் UDP. நெட்வொர்க் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா TCP/IPயில் இன்டர்நெட்டாக ஒர்க் ஆகும். இதோடைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா IP, ICMP, ARP. டேட்டா லிங்க் லேயரில் பார்த்திங்கன்னா இதில் TCP/IPயில் நெட்வொர்க் ஆக்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஈத்தர்நெட்டு, வைஃபையாக ஆக்ட் ஆகும். ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா TCP/IP லேயரில் நெட்வொர்க் ஆக்சஸாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸு, ஃபைபர், இது எல்லாமே தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டோகால்ஸ் பர் லேயர். ஸோ இதில் லேயர், ப்ரோட்டோகால்ஸ், சிம்பிள் மீனிங், அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ
அப்ளிகேஷன் லேயரில் என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னா HTTP, HTTPS, FTP, DNS, SMTP, டெல்நெட், ஓகே, இதெல்லாமே ஒர்க் ஆகும். இதோடைய மீனிங் என்ன தெரியுமா? இதோடைய எப்படின்னா, இப்போ நம்ம இமெயிலெலாம் அனுப்புகிறோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு இன்டர்நெட் மூலிமா தான் அனுப்பிச்சிட்ருக்கு. இது ஒரு அப்ளிகேஷனில் தானே ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஜிமெயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா TCP அண்ட் UDP. இதுக்கு சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்னா என்னது? டேட்டாவை டெலிவரி பண்ணுறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாகவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது. இது யாருன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன லேயர்னா இன்டர்நெட். ஸோ ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா IPv4, IPv6, ICMP, ARP, OSPF, BGP, இது எல்லாமே இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதோடைய மீனிங் எப்படின்னா, ரவுட்டிங் பண்ணி லாஜிக்கல் அட்ரஸ் மூலயமா கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸ். இது வந்து ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈத்தர்நெட்டு, வைஃபை, ஸோ TPP, ARP, இது எல்லாமே இந்த ப்ரோட்டோகால்ஸில் ஒர்க் ஆகும். சிம்பிள் மீனிங் சொல்லணுன்னா என்னென்னா, ஃபிசிக்கல் டிரான்ஸ்மிஷன் நடக்கும், மேக் அட்ரஸை ரீட் பண்ணி கனெக்ட் பண்ணும். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் TCP IP மாடல், இதில் இருக்க 4 லேயர்ஸ் பற்றி பார்த்தோம். ஃபிசிக்கல் லேயர், நெட்வொர்க் லேயர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர், தென் அப்ளிகேஷன் லேயர். அதுக்கப்புறம் இதில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் OSI மாடல் அண்ட் TCP IP மாடல் பற்றியும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் பர் லேயர் பற்றியும் பார்த்தோம். ஸோ இப்போது இதில் இருந்து எப்படிலாம் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் OSI மாடல் அண்ட் TCP IP மாடல். ஸோ OSI மாடலில் இருக்க 7 லேயர்ஸும் எப்படின்னா தியரிட்டிக்கலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் TCP IPயில் 4 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லேயரும் செப்பரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி இன்டர்நெட் மூலயமா ஒர்க் ஆகுறது எதுன்னா TCP IP மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த CCNA சீரீஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.